ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கும் நம்ம இந்த ட்ராமாவை 2 பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல பெரிய பாட்டி தான் வந்து யாரோ ஒரு ஆளை கொலை பண்ணி பரத்வாஜ் வீட்டு உள்ளாக்கையே புதைச்சி வச்சிருப்பாங்கங்கிற மாதிரிலாம் ஒரு உண்மையை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜான்வியும் சரி, அந்த பாட்டியும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட பையனை வந்து கொலை பண்ணது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. பெரிய பாட்டிக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே துடிச்சு விழுறாங்க. உடனே பயந்துகிட்டு எல்லாருமே வந்து பாட்டியை அழைச்சிட்டு உள்ளாக்க போயிடுறாங்க. இங்க ஜான்வி வந்து அப்படியே அழுவுறா. அந்த ஷோபா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தன்னோட பையனை பார்த்து, இந்த எலும்பு கூட இருக்குல்ல, இது என்னோட மகன் தான், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்க வந்து காட்டுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி பிரேம் சித்தார்த்தோட அப்பா இருக்கான்ல, அவங்களும் இந்த சோபா பாட்டியோட பையன் இருக்கான்ல, அவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒரே வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. ஸோ இப்படிதான் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபிளாஷ்பேக் வந்து அப்பப்ப காட்டுறாங்க. அதோட எங்க பாட்டிய காட்டுறாங்க. எங்க பாட்டி வந்து அப்படியே வந்து படபடப்பா உட்கார்ந்துருக்கு. தண்ணி எல்லாம் குடுக்குறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க கிடக்காங்க அப்படிங்கிற மாரி எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா ஜான்வி வந்துட்டு, போதும் நிறுத்துங்க. இந்த மாதிரி நடிக்கிறதுனால நீங்க கொலை பண்ணது இல்லைன்னு ஆயிடாது. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை நான் இப்பவே வந்து போலீஸ்ட்ட புடிச்சு கொடுக்குறேன். என்னோட அப்பாவை கொலை பண்ண உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா கத்துறா. உடனே சுஜாதா வந்து, போது ஜான்வி நிறுத்து, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காது, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவளையும் கேட்கிறா. இங்க வந்து சுஜாதா வந்து பெரிய பாட்டிட்டு போயிட்டு, அத்தை இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம மறைச்சு எதுவுமே ஆக போறது இல்லை, உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி அவங்க சொல்ல, இங்க சீமா வந்து கீழே கடவுள்கிட்ட வந்து, கடவுளை எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அதை விட எங்க பாட்டியை தான் காட்டுறாங்க. ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா, இந்த பாருங்க பாட்டி, அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்துச்சு, தயவு செஞ்சு சொல்லுங்க, அப்பதான் நாங்களும் ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னா போலீஸ்ல சொல்லிட்டாங்கன்னா இது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, பாட்டியும் வேற வழி இல்லாம சரி நான் சொல்றேன் அன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்குது. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா தான் இருந்தோம். சொல்லப்போனா சோபா அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா. அவளுக்கு வந்து ஒரு பையன் தான். அவனோட பேரு தேவ். அவனும் வந்து ராஜேந்திரன் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. அப்புறம் சுஜாதாவும் அவனோட மனைவியுமே ஒண்ணா தான் வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமா நாங்க இருந்தோம். அப்பதான் அந்த தேவோட பார்வை சுஜாதா மேல பட்டுச்சு. அவன் ரொம்ப தப்பான பார்வையில சுஜாதாவை பார்க்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் வந்து நானும் கவனிக்க ஆரம்பிச்சேன். சுஜாதா கிட்ட யாரும் இல்லாத நேரத்துல ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சான். இது வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சொல்லிட்டே இருக்கும்போது ராஜேந்திரன் இருக்காருல்ல, அவருக்கு ஷாக் ஆகுது. சுஜாதா இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்களும் சொல்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் அன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள். அப்ப எல்லாருமே வந்து இருந்தாங்க. ரொம்ப கோலாகலமா அந்த பர்த்டேவை நாங்க செலிப்ரேட் பண்ணணும். அப்ப சோபா அவளோட ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்ப தேவ் வந்து ரொம்ப வந்து குடிச்சிட்டு இருந்தான். பயங்கரமான போதையில இருந்தான். அப்பயுமே அவ்வளவு பேர் இருக்கும்போது சுஜாதாவை வெறித்தனமா பார்த்துட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொண்டாட்டிக்காரிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மான மரியாதை வெக்கம் எதுவுமே இல்லையா? பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது சுஜாதாவை இப்படி பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. அப்படி தாண்டி பாப்பேங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அதோட சுஜாதா எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவன் வந்து ஒரு மாதிரி வெறிக்க பாக்குறான். சுஜாதாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து சித்தார்த்துக்கு வந்து தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மால்ல போயிட்டு அவனை தூங்க வைக்கிறதுக்காக பெட்ரூமுக்கு போறா. அதை பார்த்து அந்த தேவ் அவளோட பின்னாடியே போயிட்டு பெட்ரூம்ல போயிட்டு அவளோட கையை பிடிச்சு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். உடனே சுஜாதாக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வருவா. ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறா. எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. அப்ப தேவ் வந்து, இதுக்கப்புறம் என்ன உன்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, உன்னை அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பாயிறான். அப்ப கரெக்டா யாரோ பின்னாடியில இருந்து அவனோட தலையில பலமா அடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது பாட்டி தான். பாட்டி அடிச்ச வேகத்துக்கு அவன் கீழே விழுந்துடுறான். உடனே சுஜாதா என்னம்மா ஆச்சு
அப்படிங்கிற மாதிரி அவங்க பதறாங்க. அதுக்கப்புறம் கீழே கிடக்குற அந்த தேவ வந்து என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா அவனுக்கு தலையில இருந்து பலமா ரத்தம் வந்து அந்த இடத்துலயே மயக்க போட்டு இறந்துட்டான் போல. சோ அத பார்த்துட்டு 2 பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம. பாட்டியும் இதுதாம்மா நடந்துச்சு அன்னைக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கு. அப்ப வந்து கரெக்ட்டா ஜான்வி சொல்றா, "பொய், பச்சை பொய். எவ்வளவு கேவலமானவங்க நீங்க. இறந்து போனவர பத்தி இவ்வளவு பச்சையா பொய் சொல்லிட்டு இருக்கீங்களே. என்னோட அப்பா அப்பேற்பட்டவர் கிடையவே கிடையாது. நீங்க என்னோட அப்பாவ கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. "நீ ஒரு கொலைகாரி. உன்ன நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்ப வந்து ரோகிணி வந்து திட்டுறா, "இந்த பாரு எங்க பாட்டிய பத்தி தெரியும். நீ தேவையில்லாம பேசாத" அப்படின்னு சொல்ல, வீட்ல இருக்கிறவங்க ஒருத்தருமே வந்து, "எங்க பாட்டிய பத்தி எங்களுக்கு தெரியும். நீ சொல்றத நாங்க நம்ப மாட்டோம்" அப்படிங்கிற மாரி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க. உடனே பாட்டி கத்துறாங்க, "இந்த பாரு ஜான்வி, நான் ஒண்ணும் கொலைகாரி கிடையாது. நீ நினைக்கிற மாரிலாம் அன்னைக்கு எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி வந்து சுஜாதாவ வந்து உங்க அப்பா வந்து தப்பா நடந்துக்க பார்த்தான். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அவன தலையில அடிச்சதுக்கு அப்புறமா நாங்க பயந்துட்டு இருந்தோம். இந்த விஷயத்த என் புருஷன்ட்ட சொன்னேன். அவரு வந்து நான் பார்த்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க" அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபா பாட்டி வந்து சொல்லுது. உடனே எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. ஏன்னா, அன்னைக்கு நைட்டு என்னோட பையன் அந்த ரத்த வெள்ளத்துல எனக்கு தான் கால் பண்ணான் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. அப்பதான் ஃப்ளாஷ்பேக்ல அந்த ஆளு வந்து உடனே வந்து சோபாக்கு பாட்டிக்கு கால் பண்ணி, "இந்த மாதிரி அம்மா என்ன காப்பாத்துங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன வந்து இந்த மாதிரி அடிச்சு போட்டாங்கம்மா. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பதறான். பதறிட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். "ஐயோ! என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறாங்க. ஃபோன் அப்படியே கீழ போட்டதுனால, அ அவங்களுக்கு எல்லாமே அங்க நடக்கிறதெல்லாம் காதுல விழுவும். அப்பதான் பெரிய பாட்டியோட புருஷன்காரரு வந்து, இந்த மாதிரி இவனோட பாடிய வந்து அ யாரும் தெரியாத அளவுக்கு வந்து நீ புதைச்சிரு அப்படிங்கிற மாரிலாம் அ சொல்லிடுவாங்க. அதோட அந்த வேலைக்காரனும், "நான் பார்த்துக்கிறேன்யா" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றான். "இல்ல என்னோட பையன இப்படி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதர்றாங்க ஃபோன்லயே. இவங்க பேசுறது எல்லாமே உங்க காதுலயும் விழுது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்னோட மருமகளும் தூக்குமாட்டி இறந்து போயிட்டா. நானும் என்னோட பேத்தி ஜான்வியும் அனாதையா ஆயிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய கை காட்டி சொல்லிட்டு இருக்கு. பாட்டிக்கு இத கேட்டதுமே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதிர்ச்சியாயி கேக்குறாங்க. அப்பதான் அந்த சோபா இன்னொரு பெரிய விஷயத்த போட்டு உடைக்க போறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பெரிய அதிர்ச்சி உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்டயே ஒண்ணு இருக்கு. அந்த ரகசியத்த மட்டும் நான் போட்டு உடைச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே இவங்க பாட்டிக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கு. உடனே பதட்டமா இருக்காங்க. உடனே ஜான்வி சொல்றா, "இந்த பிரேம் இருக்காரே, இவரு வந்து இந்த வீட்டோட பையனே கிடையாது தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்றா. உடனே பிரேம் வந்து, "என்ன உளறிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே பாட்டியும் வந்து ரொம்ப பதறிட்டு, என்ன பேசிட்டு இருக்க? இவன் எங்க வீட்டு வாரிசு புரியுதா? தேவையில்லாம பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதாட்ட வந்து கண்ண காட்டி பிரேம வந்து கூட்டு போ அப்படிங்கிற மாரி சொல்ல, சுஜாதாவும் இந்த மாரி "வாப்பா பிரேம் நம்ம போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறா. உடனே ஜான்வி சொல்றா, "நீங்க இப்ப இழுத்துட்டு போனா எல்லாம் வந்து பொய்யெல்லாம் உண்மையாயிடுமா? இந்த பாருங்க, நீங்க இந்த வீட்டோட வாரிசும் கிடையாது, இவங்களோட பையனும் இல்ல" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிடுமா. உடனே சுஜாதா வந்து, "இல்லப்பா நீ என்னோட பையன் தான்ப்பா, இவ சொல்றத கேட்காதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "ஓ அப்படியா? நீங்க இருங்கம்மா நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஆ நீ வந்து இப்ப என்ன சொல்ல வர? நான் இந்த வீட்டோட வாரிசு இல்லையா? அப்ப நான் யாரு? என்னோட அப்பா, அம்மா யாரு? சொல்லு" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப ஆட்டிட்யூடா கேட்டுட்டு இருக்கான். உடனே வந்து அந்த சோபா பாட்டி வந்து எல்லாத்தையும் சொல்லுது. "இந்த பாருடா, நீ வந்து யாரு தெரியுமா? நீ என்னோட பேரன், என்னோட தேவ இருக்கான்ல, அவனோட புள்ளடா நீ" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிடுறாங்க. நம்மளோட பிரேமுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறான். "என்னடா நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மொத்த குடும்பமுமே பயங்கரமா ஷாக் ஆகி தான் நிக்குது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ இதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இன்னைக்கு நைட்டு வந்து இன்னொன்னு பாட்டு போடுவோம்ல, அதுல பார்க்கலாம். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.